அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நம்ம ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண இருக்கிறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதுல வந்தீங்கன்னா குரூப்ல வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குரூப்ல நிறைய சொல்லுவோம். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் தான் குரூப் 4க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3க்கான வேர் டு ஸ்டடி, அதாவது உங்களுக்கு நான் சிலபஸ் கொடுத்துருந்தேன். தமிழில் வந்து யூனிட் 5 யூனிட் 6 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஜிகேவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 கொடுத்துருக்குறோம். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா பரப்பு, கொள்ளளவு, புதிர்கள், பகடை இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்? ஏன்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தில் படிக்கிறீங்க. அது மாதிரி படிக்கிறது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நம்பர் 2 வரைக்கும் கண்டக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான கொஷின்ஸ் பேப்பர் எல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். இப்போ பாருங்க, தமிழை பாருங்க. யூனிட் 5 என்ன சொல்லுதுன்னா வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதுல இருந்து 15 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு. இப்போ 15 கேள்வினா இப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு 70 கொஷின்ஸ் கேட்பேன். இப்ப 70 கேள்வி இதுல இருந்து எடுப்பேன். அப்ப ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அப்ப நிறைய பேர் டெஸ்ட் பாக்குறீங்க, கொஸ்டின் பேப்பரை பாக்குறீங்க, ஆனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க, அது ஒரு முழுமையான ப்ராக்டிஸ் இல்லாம பண்றீங்க. தமிழை மட்டும் ப்ராக்டிஸ் பண்றீங்க, மேக்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்றீங்க, இல்ல ஜிகேவை மட்டும் பாக்குறீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் கூட உங்களால டெஸ்ட் ப்ராக்டிஸுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலும் வேஸ்ட் தான். நீங்க படிக்கிறது வந்து எப்படி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியும், உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்படி தெரியும்? இது மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணக்குள்ளதான் தெரியும். தமிழ்ல 100 கேள்வி கேட்க போறாங்க, உங்களுக்கு வெறும் இலக்கணமாவும் இருக்கு. இப்ப நாங்க அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வைக்கிறோம். அப்ப உங்களால 100க்கு 100 எடுக்க முடியல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்றீங்க. இப்ப அதுக்கான திருத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ், வாய்ப்பு அது. அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு டெஸ்ட் நிறைய பேர் எழுத மாட்டீங்க, எழுதினாலும் மார்க் என்ட்ரி பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. ஐயோ நம்ம மார்க் கம்மியா எடுத்துட்டோம், மற்றவங்க எல்லாம் அதிகமா அந்த இருக்கவே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1000 பேருக்குள்ள உங்களால இங்க போட்டி போட முடியல, அதுலயே உங்களால ஒரு 10 இடத்துக்குள்ள வர முடியலன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க? இப்ப நீங்க குரூப் 4 மெயின்ஸ் அங்க டிஎன்பிஎஸ்சி நடத்த போற குரூப் 4ல உங்களுக்கு சக்தி எதனா வந்துருமா? இப்ப நீங்க படிச்சதுக்கான அங்க வெளிப்பாடுதான் அதுல காட்ட போறீங்க. அதுக்கு வந்து இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி அடையணும் அப்படின்றது முடியாத ஒரு விஷயம். அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. நாங்க ஃப்ரீயா பண்றதுனால ஏனோ தானே பண்ணல, பக்காவா உங்களுக்கு சிலபஸ் வைஸா டாபிக் வைஸா கொஷின்ஸ் எடுத்து கிளியரா உங்களுக்கு டெஸ்ட் நடத்தினோம். அடுத்தது பாருங்க, யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி 5 கேள்வி கேட்க போறாங்க. நான் உங்களுக்கு இதுல 30 கேள்வி கேட்பேன். அப்ப இத 70, 30 இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து நீங்க பயப்படவே தேவையில்ல, கிளியரா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 5 ஜிகே. இதுல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்க போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆல்ரெடி உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப மார்க் அதிகமா கேட்பாங்களோ அதுக்கு நான் ஒரு வாரத்துக்கான அந்த யூனிட்டை மட்டுமே கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு நெக்ஸ்ட் வெட்னஸ், அதாவது புதன்கிழமை வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறேன். இப்ப அதுக்காக நீங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதுக்கு 20 கேள்வி கேட்க போறாங்க. இப்ப இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. மேக்சிமம் நீங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய புக்கு பாத்தீங்கன்னா எதுனா 9th 10th 11th 12th இதெல்லாம் எக்கனாமிக்ஸ், புரியுதுங்களா? அதே மாதிரி 11th 12th வந்து உங்களுக்கு வணிகவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், காமர்ஸ். அந்த புக்கும் உங்களுக்கு வந்து கையில இருக்கணும். ஏன்னா வணிகவியல்ல இருந்து சில டாபிக்கள் கவர் ஆகும். அதனால உங்களுக்கு அந்த புக்கும் கையில இருக்கணும். அதாவது நீங்க வந்து புக்கு ஃபுல்லா படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. டாபிக் வைஸா நாம புக்ல எங்க இருக்கு அதை மட்டும் தேடி பிடிச்சி நோட்ஸ் எடுத்துன்னு வெளில வந்துடணும். அதோட அந்த புக்கை மறந்துடணும். அதை வச்சு நாம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு விஷயத்த திரும்ப 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 பார்த்துக்கினே இருந்தாதான் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது. இப்போ இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th இருக்கு, அதே மாதிரி 11th இருக்கு. 10th 11th இருக்கு. இப்ப பாருங்க, 5ஆண்டு திட்ட மாதிரி, திட்டக்குழு, நித்தி ஆயோக் இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி வணிகவியல்லையும் ஒரு பாடம் இருக்கு.
வணிகவியலையும் ஜிஎஸ்டியை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப காமர்ஸையும் நீங்க பார்க்கணும். இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th காமர்ஸ் புக்கை பாருங்க, வணிகவியலை பாருங்க, அதுல ஒரு பாடமே இருக்கு. அப்ப ரிசர்வ் வங்கி ஒரு கேள்வி கேட்க போறாங்க, அந்த ஒரு கேள்விக்கு நீங்க எங்க படிக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரான ஏரியாவை மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நிதி ஆணையமெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப நிதி ஆணையத்துடைய குரூப் ஒன்லயே அந்த ஆர்டர்ஸ் கேட்டாங்க. அப்ப அந்த ஆர்டர்ஸை நல்லா படிச்சீங்க, நிதி ஆணையத்துடைய டீட்டெயிலை நல்லா படிங்க. இப்ப நிதி ஆணையம் அப்படின்னா இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா அதை கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நிறைய விஷயம் வரும். இப்போ இதுல நீங்க தமிழ்நாடுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினா பார்க்கணும். பட்ஜெட் நல்லா பார்த்துக்கணும். பட்ஜெட் நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னா நம்ம நவம்பர் மாசத்துல இருந்து இப்போ இருக்கிற மே மாசம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் என்ன பண்றீங்க, மாசம் ஃபுல்லா படிக்கிறீங்க. அது மாதிரி படிச்சீங்கன்னா நீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். இப்ப நீங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. இப்ப இந்த டாபிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th புக்ல இருக்கு, 12th புக்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. அப்ப 11th 12th நீங்க நல்லாவே பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த பினான்ஸ் ரீதியா எந்தெந்த மாநிலம், எந்தெந்த மத்தியிலையும் மாநிலத்திலும் எந்தெந்த ஸ்டேட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா வரும். இப்ப தமிழ்நாட்டுக்கும் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி மேற்கு வங்காளம், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா இருக்கு. அப்ப அதெல்லாம் எங்கெங்க நடக்குது, அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம், இது கோர்ட்டுக்கு போலாமா, இல்ல குடியரசுத் தலைவர் எதனா ஒரு ஆர்டிகல் பிரகாரம் இதுக்கு ஒரு குழு நியமிப்பாரா, அப்ப அந்த குழு என்ன பண்ணலாம், அப்ப இது வரைக்கும் அது மாதிரி எதனா குழு போட்டுக்கிறாங்களா, ஒரு நதிநீர் பிரச்சனைனா என்னென்ன பிரச்சனை, இப்ப இதுக்கெல்லாம் இன்னும் ஆர்டிகல். அப்ப மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அப்படின்னா நீங்க ஆர்டிகலை நல்லா தெரிஞ்சுக்கணும், எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லுது, எத்தனை பகிர்வா சொல்லுது, அப்ப என்னென்ன ஏன் கல்வியை எடுத்தாங்க, எதனால சேர்க்க, இப்ப எங்க பிரச்சனை நடக்குது, இப்ப தமிழ்நாட்டுல கல்வியை சேர்க்கணும்னா என்னென்ன திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க, இப்ப அதுக்காக எதனா தீர்மானம் போட்டுக்கிறாங்களா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும். நீங்க அப்படியே ஒண்ணும் இல்ல, ஒரு டாபிக்கை படிக்கிறீங்க, அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்படிதான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி படிக்கணும். நீங்க மாச கணக்குல உட்காந்து படிச்சீங்கன்னா எவ்வளவு மாசம் படிப்பீங்க, எவ்வளவு தூரம் படிப்பீங்க, கஷ்டமா அது. இப்ப சரக்கு மற்றும் சேவை வரி, இப்ப சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜிஎஸ்டி எந்தெந்த புக்ல இருக்கு, இப்ப ஜிஎஸ்டியை பத்தி என்ன பண்ணுவீங்க நீங்க, கண்டிப்பா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப ஜிஎஸ்டியை பத்தி படிக்கணும்னா நீங்க 11th புக்கை பார்ப்பீங்க, 11th புக்ல இருக்கு, அதுக்கு அடுத்தது காமர்ஸ்ல இருக்கு. அப்ப இது மாதிரி என்னது ஜிஎஸ்டி பத்தி இருக்கு. அப்ப ஜிஎஸ்டினா என்ன, அதோடைய குழுமம் என்னது, அதோடைய ஹெட் எங்க இருக்கு, அது யாரெல்லாம் அதுல மெம்பரா இருப்பாங்க, ஜிஎஸ்டியோடைய வேலை என்ன, ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டு வந்தாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு டாபிக் சொல்லிட்டேன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெயினா ஒரு 10 பாயிண்ட் தெரியும். அப்படி 10 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த டாபிக் நீங்க கிளியரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சிலபஸ்ல என்ன பண்ணும், ஜிஎஸ்டியை அடிச்சிடணும். அப்ப நம்மளுக்கு சிலபஸ்ல ஜிஎஸ்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்ப பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்கணும் இருக்குல்ல. அப்ப வேலை வாய்ப்பு உருவாக்கத்துல இந்தியாவில் என்ன பண்ணிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க, வேலைவாய்ப்புக்காக இந்தியாவில் என்ன பண்ணிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல என்ன திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலை வாய்ப்பை பத்தி நீங்க ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணாலே போதும், நிறைய திட்டங்கள் வரும். அதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கணும். ஒரு திட்டம்னு எடுத்துங்க அப்படின்னா அந்த திட்டத்தை எப்ப ஆரம்பிச்சது எப்ப, யார் ஆரம்பிச்சது, அதோடைய நோக்கம் என்ன, அதனால பயனாளர்கள் யாரு, இது வரைக்கும் இப்ப கரண்ட்ல என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க இப்படின்னு இதை ஒரு திட்டத்தை எடுத்துக்கலாம். இப்படிதான் ஸ்கீம் எழுதி வச்சுக்கணும். அப்ப இது எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண கூட டக்குன்னு வரும். ஏன்னா எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அப்ப எல்லா திட்டத்தையும் தான் நீங்க படிக்கணும். அப்ப இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு வருது. அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றத விட ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்னா இதுதான். இப்ப நான் ஒரு டாபிக்கும் சொல்றேன்ல, அப்ப இந்த ஒரு டாபிக்ல நீங்க அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நோட்ஸா எடுத்தீங்கன்னா இதனால அதை ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இப்ப நிலச்சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூசேஜ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூசேஜ் என்ன, அப்ப அதுக்கு என்னென்ன பண்ணணும். இது இப்ப 12th ஹிஸ்டரியில ஒரு டாபிக் இருக்கு. 12th வேளாண்மையில அறிவியல் துறையின் பயன்பாடு பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரியில ஒரு டாபிக்கே இருக்கு. அந்த டாபிக்கை பாருங்க. அதே மாதிரி 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் பெருசா இருக்காது. அதாவது ஒரு சாப்டர் மாதிரி ஒரு 2 பேரா 3 பேரா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நானோ ரோபோட் இருக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி இல்லை அப்படின்னா கூகுள் அடிச்சு பாருங்க.
நிறைய அடிச்சீங்கன்னா நிறைய நியூஸ் வரும். அதுல எது இப்ப ரீசெண்டா எது என்னென்ன பண்றாங்க, யார் அதை கண்டுபிடிச்சது, இப்ப சயின்ஸை பத்தி வந்துச்சுன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ககன்யானை பத்தி எல்லா எக்ஸாம்லயும் வருது. அப்ப ககன்யான்னா அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியணுமா இல்லையா? அப்ப ககன்யான்ன்றது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப போற திட்டம்னு தெரியுது. அதோடைய பிராக்டிஸ் எங்க நடக்குது? இப்ப குரூப் 1ல பார்த்திருப்பீங்க, எஸ்ஐல பார்த்திருப்பீங்க, குரூப் 4ல பார்த்திருப்பீங்க, குரூப் 2ல பார்த்திருப்பீங்க. எல்லா கொஷின் பேப்பர்லயும் இந்த ககன்யானை பத்தி வருது. அப்ப ககன்யானை நல்லா டீப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி அப்ப இது மாதிரி தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார் திட்டங்கள், தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்காக பட்ஜெட் அதுதான் உங்களுக்கு நான் படிக்க சொல்றேன். இப்ப ரீசெண்டான பட்ஜெட்டை நல்லா படிச்சுக்கணும். இப்ப முதியோருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்க, ஊனம் அடுத்தது என்னது, திருநங்கைகளுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, இப்ப கல்வியில பிரச்சனையா இருக்கு நிதி கொடுக்கறதுல, அப்ப தமிழ்நாடு அரசு கல்விக்கு என்ன பண்ணிருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நலன் சார் திட்டங்கள், இப்ப தொழில் வளர்ச்சிக்காக எந்தெந்த நாட்டுல ஒப்பந்தம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு, இந்திய அளவுல எந்தெந்த நாட்டுல ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சின்றதுனால நீங்க தமிழ்நாடு பத்தி இந்த இதுல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். எங்கெங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, எந்த விஷயத்துல ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, என்ன திட்டத்துக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, அப்படிதான் பார்க்கணும். இப்ப சோசியல் இஷ்யூ கொடுத்துக்கிறாங்க, சமூக பிரச்சனைகள், அப்ப மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை. இப்ப மக்கள் தொகைக்காக என்னென்ன கமிஷன் போட்டிருக்கிறாங்க, இப்ப அந்த கமிஷன் எல்லாம் என்னென்ன சொல்லுது, கமிட்டி எல்லாம் என்ன சொல்லுது. இப்ப மக்கள் தொகையை இப்ப தேசிய மக்கள் தொகை அறிவிக்கிறாங்க. இப்ப அதுல தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்ன, இப்ப தமிழ்நாட்டு அதுக்கு என்ன குழு போட்டாங்க அந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப இதுக்கும் இப்ப மொழி பிரச்சனை நடக்குது. அதனால நீங்க ஆராய்ஞ்சிக்கணும். இப்ப கல்வியை பத்தி பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இருக்காது. அப்ப எத்தனை முறை கல்வி இருக்கு, 11th புக்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்கான், அந்த பாட்டை நல்லா படிச்சுக்கணும். இந்தியாவில எத்தனை அடுக்கு முறை கல்வி இருக்கு, இப்ப கல்விக்காக என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இப்போ ஒவ்வொரு டாபிக்கா வச்சு படிக்கணும். அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அப்ப கல்வின்னு போட்டுக்கிறீங்க. இப்ப கல்வின்னு போட்டீங்கன்னா இப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறீங்க. அப்ப அதுக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க, அப்ப திட்டம் 1 இப்ப அதோடைய நோக்கம் என்ன, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அதோடைய நோக்கம் என்ன, அப்ப யூசேஜ் என்ன அப்படின்னு. அப்ப இது மாதிரி கல்வின்னு போட்டீங்கன்னா ஒரு இன்னும் மிஞ்சி போனா ஒரு 2 பக்கம் தான் வரும். அப்ப அது மாதிரி நீங்க ஷார்ட்டா எடுத்துட்டு அதோட முடிச்சிடணும். அப்ப கல்வியை அடிச்சிடணும். அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு. இப்போ வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டுல என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய திட்டம் இருக்கு. அப்போ வேலை வாய்ப்புக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வேலை வாய்ப்புக்காக பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப வறுமை எடுத்துக்கிறீங்க, வறுமையெல்லாம் அதிகமா இருக்காது, நீங்க அதர் சோர்ஸ் தான் தேடணும். வறுமையெல்லாம் ரிலேட்டட். இப்ப இதுக்காக என்ன கமிட்டி போட்டிருக்கிறாங்க, அல்லா கமிட்டி, நிறைய கமிட்டி இருக்கு. அப்ப இப்போ வறுமைன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, வறுமைன்னு எடுத்துட்டீங்க, ஒரு டாபிக்கா எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டி போட்டாங்க, இப்ப அலா கமிட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த வருஷம் அது வறுமை கோட்டை எந்த அளவுக்கு தீர்மானிச்சது, அப்ப இருந்த வறுமையோடைய அளவு என்ன, அடுத்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு கமிட்டியா என்ன பண்ணணும், எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இப்ப அது வறுமை கோடு என்ன சொல்லுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு கேள்வி எல்லாம் இருக்கு, என்ன ஆரம்பிச்சாங்க, இப்ப அப்ப இருந்த வறுமையுடைய அளவு என்ன, இப்ப கடைசியா நம்ம ரங்கராஜன் கமிட்டி எடுத்தோம், இப்ப அவங்க என்ன சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும், நீங்க நல்லா தெளிவா படிச்சிடணும். அப்போ வறுமையை பத்தி கிளியரா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை அடிச்சிடணும். அடுத்தது சமூக நீதியும் நல்லிணக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலம். அப்போ சமூக நீதியை பத்தி உங்களுக்கு இதுல ஒரு பாடமே இருக்கு பாலிட்டியில. அப்ப சமூக நீதியை பத்தி படிச்சுக்கணும். இப்ப அதுக்காக என்னென்ன சமூக நீதிக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, ஒற்றுமை அந்த சமூக நீதிக்காக, ஏற்றத்தாழ்வு குறைக்கிறதுக்காக எதெல்லாம் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணிச்சு அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டு கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் இதை பார்த்துங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி, அதாவது இப்ப தமிழ்நாடு எந்தெந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம், சுகாதாரத்துல எத்தனாவது இடம், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க, சுகாதாரத்துல எத்தனாவது இடம், அதுக்கு அடுத்தது இதுல பொருளாதாரத்துல எத்தனாவது இடம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலயும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு கொடுப்பாங்க. அதுல தமிழ்நாடு நல்லாவே வந்திருக்கு. அப்ப அதுல ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பாத்துருங்க. இப்ப நலன் சார் அரசு திட்டங்கள் அப்படின்னா இப்ப ரீசெண்டா இதுலதான் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் இதை மீன் பண்ணி படிக்கிறது. நீங்க இதுக்குன்னே ஒரு 4-5 மாசம் 6 மாசம் படிச்சா மட்டும் போதாது. இதை நீங்க என்ன பண்ணா மீன் பண்ணிக்கணும். இப்ப இந்த ரீசெண்டா என்னென்ன அரசு திட்டங்கள் கொண்டு வந்தது, அதாவது ஒரு திட்டம் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒண்ணு, அந்த திட்டத்துடைய பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். இப்போ கல்விக்காக அந்த நிறைய திட்டங்கள் நான் முதல்வன் நபர்,
இப்ப நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக. இப்ப அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சோசியல் இப்ப நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு ஷார்ட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனா இது மாதிரி டாபிக் வைஸா நீங்க கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க நிறைய சோர்ஸ் எடுத்து கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் வைஸாகவும் நான் கரெக்டாக படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு மாசம் மாசம் ஏதோ புக்லெட் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறீங்க. அது மாதிரி படிச்சீங்கன்னா எப்பத்திக்கு முடிப்பீங்க? ஏற்கனவே நீங்க புது புக்கு, நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு எல்லாத்தையும் படிக்கிறீங்க. அப்ப இதையும் சேர்த்து படிக்கிறீங்க. அப்ப நம்மளாம் மனிதர்கள் மறக்க செய்யும். அப்ப நம்ம அந்த மறக்காத அளவுக்கு லிமிட்டட் சோர்ஸா வச்சுக்கிறோம். எதுவுமே லிமிட்டா படிக்கணும், அதை மறக்காத அளவுக்கு தக்க வச்சுக்கணும். அதுதான் இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரப்பு கொடுத்துட்டேன், கொள்ளளவு கொடுத்துட்டேன், புதிர்கள் பகடை இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு 2015 2018 அந்த வருஷத்துடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இப்ப நீங்க அது பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்க. இப்போதைக்கு அப்டேட் வாங்க. இப்போ நாம இருக்கிறது 2025. இப்போ இந்த 2025க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் மெத்தடை பாருங்க. தேங்க்யூ.